எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்றால் தமிழில் இருத்தலியம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அதனுடைய முக்கியமான கருத்துக்கள் 4 இருக்கும். அதாவது கவனமாக கேளுங்கள். நாம் இந்த மண்ணிலே பிறக்கிறோம். பிறந்த உடனேயே இங்கே ஏற்கனவே சில விழுமியங்கள் இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஏற்கனவே நமக்காக பண்ணி செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிறந்த உடனேயே அந்த குழந்தை நீ இந்த ஜாதியைச் சேர்ந்தவன், உனக்கு இதுதான் அறம், அறம் செய்ய விரும்பு என்பதுதான் அறம், நீ இப்படி மாதாபிதா குரு தெய்வம், இது போன்ற விழுமியங்கள், மாதாபிதா குரு தெய்வம், பத்தினி சொன்னால் உடனே மழை பெய்யும், இது போன்ற விழுமியங்களை இந்த சமூகம் அவளுக்கு வழங்குகிறது. ஒரு குழந்தை குழந்தையாகத்தான் பிறகு அது ஆனா பெண்ணா, அது என்ன ஜாதி, அதற்கு என்ன விழுமியங்கள், அத்தனையுமே இந்த சமூகம் பொய்யை பற்றி உண்மையை பற்றி அனைத்துமே அது வழங்குகிறது. We don't have any choices actually. இல்ல கவனமாக, we don't have any choices. ஆனால் நாம் அதைத்தான் வெஸ்டர்ன் பிலாசபி எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று சொன்னால் நீட்ஷே, ஃப்ரெட்ரிக் நீட்ஷே, கீர்கெகார்ட், சிமன் தே பூவார், ஹால் ஜாஸ்பர், மெர்லோ பாண்டே, இப்படி பல பேர் இருக்கிறார்கள். மிக முக்கியமானவர் ஜீன் பால் சார்ட்ரா. சார்ட்ரா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சார்ட்ரா அழகாக சொல்கிறார், you are condemned to be free. நாம் சுதந்திரமாக இருப்பதற்காக விதிக்கப்பட்டவர்கள். ஒரு குழந்தை சுதந்திரமாக பிறப்பதற்கு விதிக்கப்படுகிறது. That is condemned to be free. கவனமாக கேளுங்க. condemned to be free. அதன் மீது இங்கே சமூகத்தில் பிறந்தவுடனேயே அந்த விழுமியங்கள் திணிக்கப்படுகிறது. இதைத்தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்லுகிறது. அது அல்ல, இது நீங்கள் இந்த சமூகம் வழங்கிய உங்கள் விழுமியங்கள் அல்ல. நீங்கள் பிறக்கும் போது எப்படி இருந்தீர்களோ அந்த அந்த ஃப்ரீ மைண்ட் தான் நீங்கள். அதைத்தான் ஒரு அழகாக சொல்லுகிறார்கள். your existence precedes the essence. essence என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்கே விழுமியங்கள். my existence என்பது என்னுடைய பிறப்பு. my existence இங்கே இருக்கக்கூடிய அனைத்திற்கும் முன்பானது. அப்பொழுது நான் சுதந்திரமாக நான் பிறந்தேன். so existence precedes the essence. second thing, you are condemned to be free. மூன்றாவதாக அவர் என்ன சொல்கிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த விழுமியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு. தி சாய்ஸ், எவ்ரிதிங் இஸ் யுவர் சாய்ஸ். இது வேண்டுமென்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு திருமணம் இப்படித்தான் கட்டாயமில்லை, ஒரு உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் கட்டாயமில்லை. அது உங்களுடைய சாய்ஸ். ஒரு தொழில் அது உங்களுடைய கட்டாயமில்லை. ஸோ ஃப்ரீடம் உங்களுக்கு அது இருக்கிறது. யூ மேக் யுவர் ஓன் சாய்ஸ். ஆனால் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது பேசுகிறது. இப்படி வாழ்வதுதான் ஆத்தென்டிக், அந்த ஆத்தென்டிசிட்டி என்று சொல்றாங்க. ஆத்தென்டிக்கான லைஃப் என்று எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்லுங்க.